குட் எக்ஸாம் எழுதியாச்சு, நல்ல மார்க் வாங்கியாச்சு. ஆனா அடுத்து என்ன பண்றது, எந்த காலேஜுக்கு அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கின்றீர்களா? மாணவர்களே, உங்களுடைய குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் வந்திருக்கின்றது இந்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ சமர்த் போர்ட்டல். ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கியூட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் கண்ட கனவு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் சேரும் வாய்ப்பு தற்போது கிடைத்திருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு இமெயில் பார்க்காமல் விட்டதால், ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யாமல் விட்டதால், ஒரே ஒரு போர்ட்டலை பற்றி தெரியாமல் இருந்ததால் உங்களுக்கு கிடைத்திருந்த சீட்டு வேறொருவருக்கு போய்விட்டது. இது கற்பனை அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நடக்கும் உண்மை இதுதான். அதனால்தான் இன்றைய வீடியோல சமத் போர்ட்டல் என்றால் என்ன, யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம், எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது, இந்த போர்ட்டலின் மூலமாக எவ்வாறு அட்மிஷனை பெறுவது போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் அனைவருக்கும் டிஎன்இஏ பற்றி தெரியும், ஆன்செட்டை பற்றி தெரியும், எம்சிசி பற்றி தெரியும். ஆனால் சமத் போர்ட்டல் தெரியுமா என்றால் இல்லை என்றுதான் கூறுவார்கள். அப்படி என்றால் நீங்கள் இன்னும் ஆல் இந்தியா அட்மிஷன் சிஸ்டத்தை முழுமையாக அறியவில்லை என்று அர்த்தம். சமத் போர்ட்டல் என்பது ஒரு சாதாரண வெப்சைட் கிடையாது. இது இந்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் யூனிவர்சிட்டி சிஸ்டம். இதன் மூலம் பல்கலைக்கழகங்கள் மாணவர்களின் சேர்க்கை, தேர்வு கட்டணம், சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கல்வி சேவைகளை ஒரே டிஜிட்டல் தளத்தில் வழங்க முடிகின்றது. எளிமையாக கூறினால், யூபிஐ வந்த பிறகு கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மூலம் பணம் அனுப்புவது எவ்வளவு எளியதானதோ அதே போல யூனிவர்சிட்டி அட்மிஷனும் இந்த சமத் போர்ட்டலின் மூலமாக மிக எளிமையாக்கப்பட்டிருக்கின்றது. முன்பு என்ன நடந்தது, அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஒரு கவுண்டர், ஃபீஸுக்கு வேறொரு பில்டிங், சர்டிபிகேட்டுக்கு வேறொரு ஆபீஸ், வெரிஃபிகேஷனுக்கு 3 நாட்கள், மீண்டும் கரெக்ஷனுக்காக கியூ, ஒரு அட்மிஷன் முடிக்க ஒரு வாரத்திற்கும் அதிகமாக எடுத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது மொபைல் போதும். இதற்காகத்தான் இந்த சமத் போர்ட்டல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சமத் போர்ட்டல் என்பது வெறும் வெப்சைட் கிடையாது. இது உங்கள் கனவு படிப்புக்கான ஒரு சிங்கிள் விண்டோ கேட்வே. நீங்கள் டெல்லி யூனிவர்சிட்டிக்கோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கோ தனித்தனியாக அலைந்து விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. ஒரே ஒரு போர்ட்டல் மூலமாக இந்தியாவின் டாப் கல்வி நிறுவனங்களை நீங்கள் எளிமையாக ரீச் செய்ய முடியும். இதில் எந்தெந்த கல்லூரிகள் இடம்பெற்றிருக்கின்றது, எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய டாப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்கள் எல்லாமே இந்த போர்ட்டலின் மூலமாகத்தான் அட்மிஷனை வழங்கி கொண்டிருக்கின்றது. டெல்லி பல்கலைக்கழகம், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், புதுச்சேரி யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், இது போன்ற தலை சிறந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்கள் மட்டுமில்லாது பல மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அட்டானமஸ் கல்லூரிகளும் இந்த சமத் சிஸ்டம் மூலமாகத்தான் அட்மிஷன் தருகின்றார்கள். இதுல எப்படி அப்ளை செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலில் நீங்கள் சேர விரும்பும் பல்கலைக்கழகத்தினுடைய குறிப்பிட்ட சமர்த் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். உதாரணமாக தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் செல்ல விரும்பினால் cutnCUET.samarth.edu.in அல்லது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தால் PONDIUNICUET.samarth.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய கியூட் அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் அடிப்படை விவரங்களை உள்ளீடு செய்து புதிய கணக்கை உருவாக்க வேண்டும். பின்பு லாகின் செய்த பிறகு உங்கள் சுய விவரங்களை நிரப்பி உங்கள் கியூட் ஸ்கோர் கார்டு மற்றும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், சாதி சான்றிதழ்கள் ஆகியவற்றை சரியாக அப்லோட் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு பிடித்த கோர்சஸ்களை முன்னுரிமை படி தேர்வு செய்து விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்தி படிவத்தை லாக் செய்து அதன் பிறகு பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். அதன் பிறகு இந்த கல்லூரியினுடைய அட்மிஷன் சார்ந்த அனைத்து தகவல்களும் உங்களுடைய டேஷ்போர்டிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே மாணவர்களே, கியூட் எக்ஸாம் எழுதியது என்டிஏ வெப்சைட்டில், ஆனால் சீட் வாங்குவது என்பது அந்த யூனிவர்சிட்டியினுடைய சமத் போர்ட்டலில் தான். இந்த வித்தியாசத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே இன்னும் தாமதிக்காமல் உங்களுடைய கியூட் ஸ்கோர் கார்டை எடுத்துக்கொண்டு சமத் போர்ட்டலிலே அக்கவுண்டை கிரியேட் செய்து லாகின் செய்து கலந்தாய்விலே கலந்து கொள்ளுங்கள். இந்த வழிமுறைகளை பின்பற்றி உயர்கல்வி நிறுவனங்களிலே சென்று பயின்று வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.